எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் மக்களுக்கான சேவையாக தான் இருக்க முடியும். பெரியாரியம், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் அவங்களுடைய சித்தாந்த பின்புலத்தில் இயங்கிட்டு இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை. இப்போ பொது சேவை, மக்கள் சேவை செய்ய வர்றதுக்கு இவ்வளோ கட்சி தான் இருக்கணும், இத்தனை கட்சி தான் இருக்கணுங்கிற வரைமுறையெல்லாம் இல்லை. நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்குறாரு. ஆனால் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது எதுக்காகன்னா, அந்த அரசியல் தான் அதிகாரத்தை கொடுக்குது. டிஎம்கே கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போதுமான மதிப்பு இருக்கா? மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றி விடக்கூடாதுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் எப்படி அழுத்தமாக இருக்குமோ, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் மதவாத சக்திகளை ஊக்குவிக்கிறது இல்லை. கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த கலைஞர் முதலமைச்சரானார். பார்க்குற இந்த சமுதாயம் இருக்குல்ல, இது சமுதாய சீர்கேடு தானே ஒழிய கட்சியினுடைய சீர்கேடு அல்ல. முற்றிலும் முரண்பட்டு நிற்கிற கட்சி பாஜக, விடுதலை சிறுத்தைகளுக்கு முற்றிலும் முரண்பட்டு நிற்கிற கட்சி பாமக. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபீக். இன்றைக்கி நம்ம சேனலில் இணைஞ்சு பல தரப்பட்ட ஒரு கருத்துக்களை தெரிவிக்க யார் வந்திருக்கா அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். சார், முதல் கேள்வியா, டிவிகே, டிஎம்கே, விசிகே கூட்டணியில் உண்மையான நோக்கங்கள் என்ன? எல்லாமே மக்களுக்கான சேவை தான் நோக்கமாக இருக்க முடியும். கண்டிப்பாக சார், வேறு ஒன்றும் இருக்க முடியாது. எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் மக்களுக்கான சேவையாக தான் இருக்க முடியும். அப்படி மக்களுக்கான சேவையாக இருக்கிறதுக்கு பேர் தான் கட்சி. இயக்கம், அமைப்பு, குழு, சங்கம் எல்லாமே மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும், அதுதான் ஒரு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் எல்லாத்தினுடைய பாதுகாப்பாக இருக்கும். அதை சார்ந்து, அதை கடந்து ஒரு இனத்துக்கான மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மரபு இதையெல்லாம் காப்பாற்றப்படணுங்கிறது தான் ஒரு கட்சிகளினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் திமுகவும் திராவிட கருத்தியலில் இயங்கிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை பெரியாரியம், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் அவங்களுடைய சித்தாந்த பின்புலத்தில் இயங்கிட்டு இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலித்தியம் எல்லாத்தையும் டிவிகே நடிகர் விஜய் அவர்கள் அம்பேத்கர், தந்தை பெரியார், காமராஜர், அஞ்சலி அம்மா போன்றவர்களை ஒரு கொள்கை ஆசான்களாக வச்சுட்டு அவர் கட்டி நடத்திட்டு இருந்தார். எப்படி அலசி பார்க்கும்போதும் எல்லாருடைய நோக்கமும் மக்கள் சேவை தான். ஒரு பண்பாட்டு காப்பாளர்களாக, கலாச்சார காப்பாளர்களாக, ஒரு மொழி காப்பாளர்களாக தான் இந்த கட்சிகள் இயங்கிட்டு இருக்கு. ஓகே சார், அப்போது ஒரு வருஷத்துக்கு புதுசாக ஒரு 3லேருந்து 4 கட்சி உதயமாகிட்டே இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், வருஷத்துக்கு ஒரு 3 புதிய கட்சி வந்துடுது. அப்போது மக்கள் தொகையோட காலப்போக்கில் நம்ம இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா, மக்கள் தொகையை விட கட்சிகள் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குன்னு நமக்கு தெரியுது. இல்லை, இப்போ பொது சேவை, மக்கள் சேவை செய்ய வர்றதுக்கு இவ்வளோ கட்சி தான் இருக்கணும், இத்தனை கட்சி தான் இருக்கணுங்கிற வரைமுறையெல்லாம் இல்லை. எத்தனை கட்சிகள் வேண்டுமானாலும் வரலாம். ஜனநாயகம் அதுக்கு இடம் கொடுக்குது. கண்டிப்பாக. நான் மக்கள் சேவை செய்கிறேன்னு சொல்லி ஒரு தனி மனிதனிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நடிகர் சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி எத்தனையோ மருத்துவர்களை உருவாக்குறாரு, பொறியாளர்களை உருவாக்குறாரு. இது தனி மனித செயல்பாடு. எத்தனையோ ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, ட்ரஸ்ட்டுகள் இருக்குது. இது எல்லாமே பல பேர் படிப்புக்கு உதவுறாங்க, பல பேர் மருத்துவத்துக்கு உதவுறாங்க. அவங்கெல்லாம் நேரடியாக அரசியலுக்கு வரல. ஆனால் அரசியலுக்கு வருவது அப்படிங்கிறது எதுக்காகன்னா, அந்த அரசியல் தான் அதிகாரத்தை கொடுக்குது. அதிகாரம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அதுதான் ஜனநாயகம். அப்போ ஒரு அரசியல் கட்சி இருந்தால் நாளைக்கு நம்மவும் அதிகாரத்துக்கு வரலாம், அதிகாரத்திற்கு வந்தால் மக்களுக்கு இதை செய்யலாம் அப்படிங்கிறதான் நோக்கமாக இருக்க முடியும். அதனால் எத்தனை கட்சிகள் வருது, எத்தனை கட்சிகள் போகுதுங்கிறத கணக்கை விட எதை நோக்கி வருகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையாகவே அவர்கள் மக்களை நோக்கி வந்தார்கள் என்றால் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக சார். அவர்கள் வந்த நோக்கம் வேற, சாதி சங்கமாக வந்திருக்காங்க அல்லது மதத்தை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்தால் மக்கள் தொடச்செறிஞ்சிருவாங்க. இதுதான் நம்ம நாட்டு மக்களினுடைய அரசியல் தெளிவு. அப்படி மக்களுக்காக சேவை செய்ய வந்த கட்சிகள் நூறாண்டுகளாக இருக்குது. இந்த திமுகலாம் ஒரு 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்துருச்சு. விசிக 35 ஆண்டுகளை கடந்திருக்கு.
டிவிக்கே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எப்படி மக்களுக்காக இயங்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்களா கொடுக்கலையா அப்படிங்கிறது 26 தேர்தல் தான் முடிவு சொல்லும். ஓகே சார், அப்போ டிஎம்கே கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போதுமான மதிப்பு வந்து இருக்கா? இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமான சீட்டு கொடுத்தா பெரிய மதிப்பு கொடுக்குறாங்க, குறைச்சி சீட்டு என்னோட பார்வை கொடுத்தா அப்படிதானே இருக்கு. அல்ல, அது தவறு. அதிகமான சீட்டு கொடுத்தா ரொம்ப மதிக்கிறாங்க, குறைச்சி சீட்டு கொடுத்தா குறைச்சி மதிக்கிறாங்க, அது அல்ல, அது முக்கியமே இல்லை. இல்லை சார், அதிகமான சீட்டு கொடுத்தா எண்ணிக்கை அதிகமாக இருப்பாங்க, இன்னும் அதிகார பலம் நிறைய இல்லை, அப்படி இல்லை. அதிகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளில் 4 எம்எல்ஏக்கள் இருக்கும். 40 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் இதுதான் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக புரியுதுங்களா? அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் வைக்கிறாங்க, அல்லது தங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தை எப்படி அவங்க மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. சீட்டு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இப்போ 6 கொடுத்தா பெரிய கட்சி அப்படி கணக்கு இல்லை. ஆட்சியே அதிகாரம் ஒரு இப்போ திமுக வெற்றி பெற்றால் இங்கு வந்து மதவாதிகள் கால் ஊன்ற முடியாதுங்கிறது தான் முன்னிலை பிரச்சனையாக இருக்க முடியும். இப்போது பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழகத்தில் கால் ஊன்றுனா ராஜஸ்தான் மாதிரியும், பீகார் மாதிரியும், மத்திய பிரதேசம் மாதிரியும், மகாராஷ்டிரா மாதிரியும் இங்கே மதவாதம் ஊக்குவிக்கப்பட்டு அதனால் வந்து பெரிய கலவரங்கள், வன்முறைகள் வெடிக்க காரணமாக இருந்துருமோங்கிற பயத்தில் நம்ம திமுகவை ஆதரிக்கிறோம். அப்போ திமுக ஆதரவு நிலைப்பாடு நம்ம எடுத்துட்டோம்னா இதில் சீட் பேரம் பேசிட்டு எனக்கு நீ 10 கொடுக்கல அதனால் நான் இங்கே போகிறேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது சுயநல அரசியல். சுயநல அரசியல். ஒவ்வொரு கட்சியும் எனக்கு அதிக வேண்டும் என்று கேட்பது கட்சியினுடைய உரிமை. ஆனால் எங்களால் இவ்வளோதான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கங்க. ஒரு தாய் ஒருபடி அரிசியை என்ன ஒரு டெய்லியும் போடுவாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். ஒரு குழந்தைக்கு அன்றைக்கி அதிகமாக பசி எடுத்துச்சுன்னா அதிகமாக தான் சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிடுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பங்கிட்டு கொடுப்பாங்க. இதுதான் கூட்டணி கட்சிகளுக்கும் தலைமையாக இருக்கிற கட்சிக்கும் உள்ள உறவு. ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் அவங்க இருப்பாங்க, கேட்கிற இடத்தில் நம்ம இருப்போம். அப்போ நமக்கு என்னங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அது நமக்கு உடன்பாடாக இருந்தால் ஒத்துக்கிறோம், இல்லைன்னா குறைச்சி கொடுத்தாலும் பரவாயில்ல, கொள்கைக்காக நிற்போம் அப்படின்னு நிற்கிறது தான் விசிக. வெறும் சீட்டு தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு 20 சீட்டு தான் முக்கியம் அப்படின்னா அது பொது சேவையோ மக்கள் சேவைக்கான கட்சியாக இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்டு ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் தலைவர் திருமாவளவன் வார்த்தை வந்து பதிவு செஞ்சுருப்பார். அப்போது 32லேருந்து 35 வருஷ காலமாக நான் அரசியலில் வந்து காலொன்றி நிற்கிறேன், எனக்கு சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படின்னு. அது என்ன நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது? அப்படி இல்லை, எல்லாருக்குமே. ஏன் அப்போ நானும் தான் கேட்குறோம், ஏன் அவர் சிஎம் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா? இருக்குல்ல. இப்போது கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த கலைஞர் வந்து முதலமைச்சரானார். குஜராத்தினுடைய மேற்கு பகுதியினுடைய கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த மோடி வந்து பிரதமர் ஆகிறார் இல்லைங்களா? அப்போது எல்லா தகுதியும் இருக்கிற திருமாவளவன் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி அவருக்குள்ளும் இல்லும், எல்லாருக்குள்ளும் இல்லும். அவர் மாதிரி ஒரு சிறந்த அரசியல் ஞானம் உள்ளவர் முதலமைச்சராக வந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறதும் தவறு இல்லை. நான் 35 வருஷமாக நான் அரசியல் இருக்கேன், ஏன் நான் முதலமைச்சராக எனக்கு தகுதி இல்லையா அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் கேட்குறாரு. அது மக்கள் முடிவு சொல்லணும். உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு மக்கள் சொன்னால் முதலமைச்சர், இல்லை இன்னும் கொஞ்சம் காலம் பொறுங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் பொறுக்கணும், அவ்வளோதானே. ஓகே சார், விடுதலை சிறுத்தை ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க அரசியலில். இந்த ரெண்டு கட்சி வேறு ஒரு நிலைப்பாடு இருந்தால் அது அரசியல் வரும்போது ஒத்து போய் செயல்படுறாங்களா? அதாவதுங்க, எந்த கட்சியினுடைய கொள்கையும் இன்னொரு கட்சியோடு ஒத்து போகாது, முரண்பாடுகள் இருக்கும். அந்த முரண்பாடுகளினுடைய எண்ணிக்கை தான் முக்கியம். எண்ணிக்கை. முற்றிலும் முரண்பட்டு நிற்கிற கட்சி பாஜக, விடுதலை சிறுத்தைகளுக்கு. முற்றிலும் முரண்பட்டு நிற்கிற கட்சி பாமக. சாதியவாதம் பேசுகிற கட்சியும் மதவாதம் பேசுகிற கட்சியும் விசிகாவுக்கு உடன்பாடு இல்லை. அதனால தான் எங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து அப்போவே சொல்லிட்டார், எந்த தேர்தலையும் சொல்லிடுவார், பாமக பாஜக இடம்பெறுகிற கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன், எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை, எனக்கு கொள்கையே பெரிது, நான் திடீரென்று அரசியலிலிருந்து விலகினாலும் விலகி விடுவேன், அப்போ எனக்கு கொள்கை தான் பெருசுங்கிறத எல்லா நேரத்திலையும் அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு வர்றார், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். அதனால்
அப்போ ஏன் திமுக கூட்டணி, திமுகவுடைய எல்லா கொள்கைகளும் விசிகாவுக்கு உடன்பாடாக இருக்கான்னா இல்லை தான். ஆனால் மக்களுக்கு தேவையான குறைந்தபட்சம், அதாவது குறைந்தபட்ச கொள்கை புரிதல்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக. இப்போ சோசியல் ஜஸ்டிஸ் நாங்கள் பேசுகிறோம், சமூக நீதி நாங்கள் பேசுகிறோம். அந்த சமூக நீதியை திமுக பேசுது, அதில் ஒரு உறவு வந்துடுது. சாதி ஒழிப்பை நாங்கள் பேசுகிறோம், அந்த சாதி ஒழியிருக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த அதாவது பாரம்பரியமாக இருக்கிற கலைஞர் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து இன்றைக்கு மாண்புமிகு ஸ்டாலின் இருக்கிற காலம் வரை சாதி ஒழிப்பிற்கான பல திட்டங்களை அவங்க தீட்டியிருக்காங்க. அப்போ அதில் ஒரு கொள்கை புரிதல் வந்துடுது. மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றி விடக்கூடாதுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் எப்படி அழுத்தமாக இருக்குமோ அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகமும் மதவாத சக்திகளை ஊக்குவிக்கிறது இல்லை. இந்த கொள்கை புரிதல் தான் வந்து திமுகவோட கூட்டணியை தவிர வேற எந்த லாப நோக்குடனும் அல்ல. ஓகே சார், இப்போ நீங்கள் சாதிய ரீதியாக குறிப்பிட்டு ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் முன் வச்சிங்க. விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னா சாதியை நோக்கி தான் பயணிக்குது அப்படிங்கிற கருத்து வந்து நீண்ட காலமாக இருக்கே. அதுக்கு காரணம் ஒரு தலைவன் எந்த சாதியில் பிறந்தார் என்று பார்க்கிற பார்வை இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு காரணம். திருமாவளவன் என்ன சாதி, அவருடைய பின்புலம் என்ன பார்க்குற இந்த சமுதாயம் இருக்குல்ல, இது சமுதாய சீர்கேடு தானே ஒழிய கட்சியினுடைய சீர்கேடு அல்ல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த சாதியில் குறிப்பிட்ட சாதிக்காக மட்டுமே பேசியதில்லை. இன்னைக்கு எங்கள் கட்சி எம்எல்ஏக்களே பாருங்க, ஆளூர் ஷானவாஸ் வந்து ஒரு சாதி குறிப்பிட்ட சாதியா, எஸ்எஸ் பாலாஜி குறிப்பிட்ட சாதியா? விடுதலை சிறுத்தைகளில் பிற சாதிகளை சேர்ந்த நிறைய பேர் வந்து தொண்டர்களாக இருக்காங்க, முன்னணி பொறுப்புகளில் இருக்காங்க. ஆக அப்போ திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடு, ஆளுமை, தலைமைத்துவம், இதன் மேலே வந்து அவர்களுக்கு இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது பேண்ட்டு சட்டு போட்டு பண்ணினாவே எரிச்சல் அடைகிற சில சாதிகள், கூலிங் லாஞ்சு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் எரிச்சல் அடைகிற சில சாதிகள், இந்த சமுதாயத்தில் பிறந்தவன் படித்த ஐஏஎஸ்ஸா அப்படின்னு காழ்ப்புணர்ச்சியை கொட்டுகிற சாதிகள். இதுதான் சனாதன கட்டமைப்பு. அந்த சாதிய அடுக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்னை விட கீழானவன் என்ன மேலே படிச்சிடறதா, என்னை விட கீழானவன் பேண்ட்டு சட்டு போடுறதா, ஏன்னா சாதிய கட்டமைப்பு அது. என்னை பார்த்து செருப்பை கையில் தூக்கிட்டு போனவன், துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டவன் இன்றைக்கி வந்து செருப்பு போட்டு போகிறதா, மேல் சட்டை போட்டுட்டு போகிறதா, இது எல்லா சாதிகளுக்கும் இருக்கிற அடக்குமுறை. எல்லா சாதிகளுக்கும் மேல் சாதி உண்டாக்குகிற அடக்குமுறை. அந்த சனாதன கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த சனாதன கட்டமைப்பை உடைக்கும் போது, உடைக்கிறதுக்கு யார் முயன்றாலும் சரி, அது அம்பேத்கராக இருந்தாலும், அயோத்திதாச பண்டிதராக இருந்தாலும், இரட்டைமலை சீனிவாசனாக இருந்தாலும், பெரியாராக இருந்தாலும், அந்த சனாதன கோட்பாட்டை உடைக்கணும்னு வர்றவங்கள எதையாவது சொல்லி அவங்கள சிறுமைப்படுத்துகிற ஒரு முயற்சி, ஒரு அடக்குமுறைக்கு ஆளாக்கணும், சிறுமைப்படுத்துவதற்கான முயற்சி, ஒரு அடக்குமுறைக்கு ஆளாக்கணும். ஏன்னா இவர்கள் சனாதன கோட்பாட்டை உடைக்கிறவங்க. அப்படித்தானே அம்பேத்கரை சொன்னாங்க, அப்படித்தானே தந்தை பெரியார் மேல செருப்பு வீசினாங்க, அப்படித்தானே தந்தை பெரியார் மேல மலத்தை வீசினாங்க. அப்ப இறுகி கிடக்கிற சாதியவாதத்தை கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கிற அந்த சனாதனத்தை உடைக்க யார் வந்தாலும் அவர்கள் மேல் ஏதாவது ஒரு பழியை போடுவது என்பது காலங்காலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா. ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் உடைச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொதுவான கட்சி, திருமாவளவன் ஒரு பொதுவான தலைவர் அப்படின்னு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் ஒத்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி அவர் ஒரு தேசிய தலைவர்கள் அமர்கிற இடத்தில் அமர்கிற முடியுது. ராகுல் காந்தியோடு பேச முடியுது, மல்லிகார்ஜுன் கார்கேவோடு பேச முடியுது, இந்தியா கூட்டணியை கட்டமைக்க முடியுது. இப்போ இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு ஒரு பேக் போனாக இருந்தவர் திருமாவளவன் அவர்கள். என்ன காரணம்னா அவங்களுக்கு புரியுது, எல்லாத்துக்கும் புரியுது. சில குழுக்கள், ரொம்ப சின்ன சின்ன குழுக்கள், ஒரு தனி மனிதன் வந்து திருமாவளவன் மீதும் அவருடைய வளர்ச்சியின் மீதும் இந்த சமூகத்தில் பிறந்த ஒருத்தன் ஒரு பொது தலைவனாக மாறின அந்த எரிச்சல் இருக்கு இல்லையா, அதனால வர்ற பெயர் தானே ஒழிய துவக்கத்தில் இருந்தது உண்மைதான். அந்த துவக்கத்தில் இருந்த அந்த பார்வையை முற்றிலுமாக தொடைத்து வீசி இன்றைக்கி விசிகா ஒரு பொது கட்சிங்கிற பேர் எப்போ வாங்கிட்டோம். ஓகே சார், இவ்வளோ நாள் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையிலும் மக்களுக்கு புரியும்படியே நிறைய கருத்துக்கள் முன் வச்சிங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.